ஹலோடா அண்ட் ஹலோ மை மசில் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம ரவுடி மாமாவோட ஒரு ஸ்பெஷல் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஷாட் எனக்கு ரெக்வெஸ்ட் பண்ணி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, 2 பேர் 3 பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்காக தான்டா. நம்ம எஃப்எஃப்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட் ஒன் ஷாட் பார்த்துருந்தா தான் இது புரியும் உங்களுக்கு. ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ போன வாட்டி நடந்த இன்சிடெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்கடா. அதுலேருந்து ஷார்ப்பாக 2 இயர்ஸ் கழிச்சு, அதாவது என்ன 2 இயர்ஸ் கழிச்சு இப்போ உங்களோட ஃபைனல் இயரில் நீங்கள் இருக்கீங்கடா. நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஹோப்பிங்காக கிராஜுவேஷன் டே இன்றைக்கி உங்களுக்கு அப்படியே அந்த வாசலில் தான் பார்த்துருக்கீங்க. கேட்டில் நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்காங்க. ஆனால் அவங்க கண்ணு ஒரு தான் தேடிகிட்டே இருக்குது. அப்போது அங்கே நம்ம ஜங்குக்கு நடந்து வராருடா. ஜங்கு கண்ணா அப்படின்னு சொல்ல அவரோட ஸ்மைல் அப்படியே ஃபேட் ஆகுது. உங்களுக்கும் என்றைக்கும் வரலையா? ஏன் தான் இப்படி பண்ணுறானோ பொறுக்கி. வயனே ஏன்டி அழுகிற? மாமா வரலடி. ஜிம்மினும் வரலடி. என்னடி சொல்கிற? ஆமாம், அவங்க 2 பேர்த்துக்கும் ஸ்பெஷலாக ஒரு சர்ஜரி நடந்துட்டுருக்குறான் முன்னாங்க. ஸோ அதனால் வர முடியல. ஜேகே தான் எனக்கு. அவன் ஆல்ரெடி ஜேகே வந்து இந்த டிபார்ட்மெண்ட்லடி. ஜேகே வந்துட்டு கார்டியாலஜிஸ்ட் தானே. ஸோ அவனுக்கு முன்னாடியே முடிஞ்சிச்சான். இவங்க வந்துட்டு அந்த இன்டர்னல் போன் சர்ஜரிங் தானே, அதனால் கொஞ்சம் லேட் ஆகுதுடா. ஓ சரி, நீ ஃபீல் பண்ணாத வயன், பார்த்துக்கலாம். அதான் ஜேகே வந்திருக்கான்ல நமக்கு துணையா. சரி, நான் போய் கோட்டை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துடு. இப்போது நீங்கள் அப்படியே வந்து மிரர் முன்னாடி தாண்டா நின்றுட்டுருக்கீங்க. அந்த அழகாக ஒரு கேப் போட்டிருக்கீங்கடா. உள்ளே வந்து ஒரு ஒயிட் கலர் பாடிகான் போட்டிருக்கீங்க. அப்புறம் வந்து அது மேலே அந்த பிளாக் கோட் போட்டிருக்கீங்க. உங்கள் கையில் பார்த்தா ஒரு ரிங் இருக்குது. இந்த மோதிரத்தை என் கையில் போட்டுட்டு இந்த பொறுக்கி அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆயிடுச்சு. கொஞ்சமாச்சும் அக்கறை இருக்கா? கட்டிக்கு போகிறவங்க இருக்காளே, இன்றைக்கி அவளுக்கு கிராஜுவேஷன் டே. அதெல்லாம் ஞாபகம் இருக்காது. அன்றைக்கி பெரிய பிஸ்தாவாட்ட பேசுவான், யாருக்கண்டின்னு. ஆனால் எங்கே இங்கே இருக்கான் பிச்சைக்கார பையன். அப்படி நீங்கள் முணுமுணுத்துட்ருக்க அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு, வாயன் டைம் ஆச்சு, வா 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 அப்படின்னு சொல்லி போக. இப்போ அப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக்டா. மாட்டேன், நீ போகக்கூடாது, என்ன போகாத. ஐயோ பையன் விடடி தேவங்க. ஆமாம் போமா, நீ போகாது தேவங்க போகாத. அது ஒரு ஏர்போர்ட். இப்போ அப்படியே ஒரு 1.5 வருஷம் கழிச்சு பின் பாஸில் போனோம்னா நீங்கள் அப்படி தேங்காய் ஹக் பண்ணிட்டுருக்கீங்க. தேங்காய் வந்துடுவேன்டி. எங்கடி மாமா போக போகிறேன், ஏன்டி இப்படி பண்ணுற? முடியாது, 3 வருஷம் நான் என்னோட விட்டு பேசிட்டு முடியாது தேவங்க, முடியாது. என்னடி இப்போ ஆரம்பங்க வந்துட்டு ஷோ அது லவ் பேர்ட்ஸு. அப்போது அங்கே நம்ம ஜிமினா ஏரியா என்ற வீட்டுக்காரி நம்ம ஜேகே மட்டும் சூட் கேஸ் வச்சுட்டு தன்னை நின்றுட்டுருக்காரு. ஐயோ இவனுக்கு அலப்பறையை தாங்க முடியல போல இருக்கே. அப்போது அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு, ஜங்குக் ஸ்டயா பார்த்து போங்க, போயிட்டு வாங்க. ஓகே, இந்த ஸ்டேயா யாருனாடா? நம்ம ஃபஸ்ட்டு ஒன் ஷாட்டில் வந்துட்டு ஜேகே டேங்கிட்டே இந்த நியூஸ் சொல்லியிருப்பாங்களா அந்த பொண்ணு. ஓகே, பார்த்து போயிட்டு வரேன். ஜிமினா என்ட்ரி வீட்டுக்காரி, நல்லா சாப்பிடணும். கொழுக்கு அஜிஜு புஜிப்பா ஜுஜிப்பா. என்ற வீட்டுக்காரி நல்லா இருடி, நல்லா சாப்பிட்றி. என் தங்க பிள்ளைய விட்டு போகிறேனே. இதுங்க 2 5 வருஷமாக காதலிச்சிட்டு இருக்குதுங்க, இன்னும் அழுகுதுங்க. அவங்க அழுந்தா கூட நியாயம் இருக்குது. இதுங்க எதுக்கு அழுகுதுங்க அப்படின்னு ஜேகே தலையாக அடிச்சுட்டு இப்போ அப்படியே உங்கள் அம்மாட்ட வந்துட்டு, ஆண்டி என்ன ஆண்டி இது தேங்கம்மா, என்னம்மா இது? தெரிலப்பா ஜேகே, வயன் விடுடி அவளை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா என்னவோ சொல்கிறாங்க. நீங்கள் தேங்க கட்டி பிடிச்சிட்டு, நீ போகாதடா, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேவங்களோட செஸ்லாம் அடிக்கிறீங்க. தேவங்க அப்படியே உங்களை அப்படியே அவர் எதுவுமே அடி வாங்கிட்டு அப்படியே இருக்கார். இப்போ அப்படியே தேவங்க வந்துட்டு, சரி நான் போகிறதுக்கு முன்னாடி ஒன்று கொடுத்துட்டு போட்டுமா? என்ன கிஸ்ஸா? எதுக்கூட தலையில் அடிக்காத, எனக்கு கோவம் வரும். ஆமாம்மா கோவம் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க டப்புன்னு முட்டி போட்டுடுறாரு. எல்லோரும் மருமகனே அத்தை ஒரு 5 நிமிஷத்தை டே பெத்த பிள்ளை 10 பையனே
ஆத்தாக்காரி கொஞ்ச நேரம் அமைதியாக இருமா, எனக்கே எப்பயாவது ஒரு டைம் தான் இந்த ரொமான்ஸ்லாம் வரும். என்ற வீட்டுக்காரி பாவம்ல அப்படின்னு நம்மகிட்ட அங்கே அப்படியே திரும்பினா நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. ரியா வந்துட்டு ஓ ப்ரப்போசல் அப்படின்னு கத்துனோடனே அந்த ஏர்போர்ட்டில் இருக்கவங்கள வா வா அப்படின்ட்டு இருக்காங்க. ஜேகே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த ரிங்கு இது இப்போ நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன்லாம் கேட்க மாட்டேன், ஏன்னா அப்படின்னு எல்லோரும் பார்க்குறாங்க. நீங்கள் என்னடா சொல்கிற? இது வந்து ஒரு ரிங் காட்டு. இப்போ மறுபடியும் முட்டி போடுறாரு. அதாவது எந்திரிச்சு இந்த ரிங்கை உங்கள் கையில் போட்டுட்டு மறுபடியும் முட்டி போட்டு, இதே நாள் 3 வருஷம் கழிச்சு நான் வரேன், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா வயன் அப்படின்னு கேட்க உங்களுக்கு ஒரு மாதிரி டியர்ஸ் வருது. நான் சொல்கிறேன், இதே நாள் 3 வருஷம் கழிச்சு உனக்கு எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சு அப்படியே அவங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. உங்கள் அம்மா ஷோ ஏ கண்ணோ அதோ உங்கள் அம்மா தேங்கடம்மா டே நான் அம்மாடா டேங்கடப்ப வந்துட்டு வா வாட் கிஸ். நம்ம நம்ஜனுக்கு சிரிப்பு வருது. அங்கே நம்ம ரியாவும் ஜிமினும் அவங்க கிஸ் பண்ணிட்டாங்க, நம்ம கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜேகேகா தலையை பிடிச்சிட்டு இருக்காரு. இப்போது நம்ம ஜிமின் வந்துட்டு டே மச்சான் டேயாங்கே என்னடா வாடா போகலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவும் நம்மளோட ஜிமினும் டேங்க இழுக்கிறாங்க அவங்ககிட்ட இருந்து. நீங்களா டேங்க டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கீங்க. டேங்க அவங்கள பிடிச்சிட்டு இருக்காரு. ஜேகே டே போர்டிங் டைம் ஆச்சுடா வாடா டே ப்ளீஸ்டா வாடா. சரி 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 போகலாம் ஏன் பறக்கிறேன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு கப் பண்ணிவிட்டு இங்கே பாரு நீ எந்தடி எவனாச்சும் உங்ககிட்ட வந்தான்னு தெரிஞ்சிச்சு வெட்டிடுவேன். நீயும் என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, புரியுது? எனக்கு ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுவேன். லவ் யூடி தங்கம் முசல் குட்டி. அத்தை என்ற பொண்டாட்டி நல்லா பார்த்துக்குவேன். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் ஹக் பண்ணிவிட்டு உங்களையும் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே போகிறாரு. நீங்கள் அப்படியே கிட்ட அப்படியே அவர் முன்னாடி போக நீங்கள் அப்படியே போகிறீங்க. அவர் அப்படியே இந்த போர்டிங் உள்ளே என்டர் ஆகிட்டு அந்த இன்சைடில் அந்த அவுட் சைட்லேருந்து பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே இங்கேருந்து கை காமிச்சிட்ருக்கீங்க. அவங்க அப்படியே ஏறி உள்ளே போயிடுறாருடா. நீங்களா அதே இடத்துல தான் இருக்கீங்க. இப்போது அந்த ஃப்ளைட்டே கிளம்பி போயிடுது. நீங்கள் இன்னும் அப்படியே தான் இருக்கீங்க. இப்போ ஆரம் வந்து உங்கள் தோல் மேலே கை வச்சுட்டு வீட்டுக்கு போகலாமா? போகலாண்ணா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்கடா. இப்போ அப்படியே உங்களுக்கு ப்ரெசண்ட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே தான் நின்றுட்டுருக்கீங்க. வந்தானா பார் பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் பேர் கூப்பிடுறாங்க. லீ வயன் கம் டு த ஸ்டேஜ், யூ ஆர் அஃபிஷியலி கிராஜுவேட்டட் அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே அழகாக போய் நின்று அந்த கேப்பும் அந்த ஒரு க்ரௌன் கொடுக்குறாங்கடா. அதை அப்படியே போட்டுட்டு அழகாக அந்த கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்க. கீழேருந்து ஆரம், ஹோபி, சுகா, ஜின்னு, உங்கள் அம்மாட்ட அவங்களோட அம்மா அப்பா வந்திருப்பாங்க. அவங்கள ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஜேகே தான் அவங்கள பார்த்துட்டு ஒரு பொக்கே கொடுக்குறாரு. தேங்க்யூ ஜங்குக் அண்ணா, மறக்கட்டு வேணா நம்மளை ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போது அங்கே வந்து நம்ம ஆரம்பம் கேமரா வச்சுட்ருக்காரு. கேக் பக்கத்தில் நின்று நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க. அப்புறம் நீங்களும் ரியாவும் நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க. நீங்கள் ரியா ஸ்ரேயா அப்புறம் நம்ம ஜேகேவும் ஸ்ரேயாவும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஓ கதை அப்படி போதா அப்படின்னு நீங்கள் கேட்க ஸ்ரேயாவுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுதுடா. அவங்க ஒரு மாதிரி சிரிச்சிட்டு வயன் பொடி அப்படின்னு சொல்லி ஜேகேயை பார்த்துட்டு அவங்க அப்படியே ஓடிடுறாங்க. ஜேகே தேனு நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே பார்க்குறாரு. நீங்களும் நம்ம ரியா வந்துட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க ஜிமின் கிட்ட. இப்போ நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்கடா. அவங்களோட அம்மா அப்பா கூட ஆரம் கூட. பட் உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க. நீங்களா அப்படியே அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் ஆகுது. நம்ம அவங்ககிட்டேருந்து ஒரு மெசேஜ் கூட வந்திருக்காது. இப்போ அப்படியே எல்லோரும் வீட்டுக்கு வராங்கடா. நம்ம தேங்க இருக்க மேன்ஷன் தான் நீங்களாம் தங்கியிருக்கீங்க. இப்போ அப்படியே நம்ம ரியாவும் உங்களோட வராங்க, ஸ்டேயாவும் உங்களோட வராங்க. இப்போ நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா அங்கே வந்துட்டு வீடு ரொம்ப இருட்டாக இருக்குது. உங்கள் அம்மா சொல்கிறாங்க வாய் ஓப்பன் பண்ண வரோம் அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே உள்ளே போய் ஓப்பன் பண்ணால் அங்கே ரொம்ப இருட்டாக இருக்குது. ஏன்னா லைட்டு ஸ்விட்ச் எங்கே இருக்குது? ஃபோன் ரியாட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தடுமாறி அப்படியே போய் லைட்டை போட்டால் அந்த இடம் ஃபுல்லாக ரொம்ப அழகாக டெக்கரேட் ஆகிருக்குடா. லைக் வெள்ளை கலரில் அந்த குஷன் மேலெலாம் இருக்குது.
அப்புறம் இந்த வெட்டிங்க்கு போடுற வெயில்ஸ் எல்லாமே அங்கே தொங்கிட்டு இருக்கு, ஃப்ளவர்லாம் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ரெட் கலராக மேட் போட்டிருக்கு. அப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேக் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக கிஃப்டெல்லாம் இருக்குது. ஒரு வெட்டிங் எப்படி அந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒன்றும் புரியல. இப்போ சடனாக ரியா வந்து உங்கள் கோட்டை கழட்டுறாங்க, ஸ்ரேயா வந்துட்டு ஒரு வெயில் எடுத்து உங்கள் தலையில் மாட்டுறாங்க. அப்படியே ஒரு பொக்கையை வந்துட்டு ஜேகே கொடுத்த பொக்கையில் இருக்க கொஞ்சம் பாதி பொக்கையை அப்படியே எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க. நீங்களா ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அப்படியே நம்ம ஜிம்மின் வந்துட்டு அங்கே வராது. ஜிம்மின் பார்த்தோன்னே ரியா வீட்டுக்காரு அப்படின்னு ஓடும்போது ஸ்ரேயா வந்துட்டு அக்கா அக்கா கொஞ்சம் 5 நிமிஷம் ரியா கொஞ்சம் 5 நிமிஷம் பிளானை சொதப்பிடாதடி. சரி சரி. இப்போ நம்ம ஜிம்மின் வந்துட்டு அந்த ஸ்டெப்ஸில் நின்றுட்டுருக்காடா. உங்கள் அப்பா சூட் போட்டு வந்திருப்பாரு. அப்பா என்ன ரியா என்னடி ட்ரெஸ் மாற்றிட்ட ப்ளூ கலர் ஸ்ரேயா நீ என்ன அதே மாதிரி போட்டிருக்க? அப்போ ஜேகேயும் அவரோட சூட் போட்டு வந்து அங்கே இந்த ஸ்டெப்பில் நின்றுக்கிறாரு. உங்களுக்கா ஒன்றுமே புரியல என்ன அப்படின்னா. அப்போ அப்படியே நம்ம நம்ஜூன் ஒரு பெல் மாதிரி அங்கே சவுண்ட் போட அங்கே ஹோபி, நம்ம ஜின்னு, நம்ம சுகா எல்லாம் அங்கே நிற்கிறாங்கடா. நீங்களா இந்த பக்கம் பார்த்து உங்கள் பேரண்ட், உங்கள் அம்மா அப்பா, எங்களோட அம்மா அவங்களாம் நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ நம்ம ரியா ஒரு பக்கம் வச்சுட்டு போடி நட அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா அப்படியே வந்து அவங்க கை பிடிச்சிட்டு அந்த ஸ்டெப்ஸில் போயிட்டுருக்காரு. இப்போ அங்கே வந்து நம்ம ஃபஸ்ட் ஜேகே தான் இருக்கார். அவர் பார்த்துட்டு அவர் கை கொடுத்து நீங்கள் ஜேகேவோட பிடிச்சிட்டு அப்படியே நடக்கிறீங்க. நெக்ஸ்ட் நம்ம ஜிமின் தான் இருக்கார். ஜிமினோட கை பிடிச்சி நீங்கள் நடக்கிறீங்க. அப்படியே வந்து நின்று இப்போ ரியா வந்து உங்களோட வெயிலை ஓப்பன் பண்ணா அங்கிட்ட அவங்க நிற்கிறாரு. அவ்வளோ அழகாக அந்த பிளாக் சூட்டில் இருக்கார். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி டிஎஸ்ஸே வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ அங்கே ப்ரீஸ்டாக வந்து பார்த்தா நம்ம ஹோபி தான்டா. எல்லா கதையிலையும் நம்ம ஹோபி தான் ப்ரீஸ்டாக இருப்பார் போல இருக்குது. நீங்கள் வந்து என்னோட இன்னொரு எஃப்எஃப் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பேக் டு த ஸ்டோரி. என்ன இது அப்படின்னு நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஷனாக பார்த்தா நம்ம ஜிமின் கத்துறாரு. என்ன ஏதோ 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னமோ சொன்னியே வயனி, இதே நாளில் இதே டைமில் உன்னை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதான் நடக்குது. பார்த்தா அந்த ஏர்போர்ட்டில் இருந்த டே இன்றைக்கி தான்டா. நீங்கள் அப்படியே அவங்க டிஎஸில் பார்க்குறீங்க. உங்ககிட்ட சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தான் இது பண்ணோம். ஃப்ளைட் ரொம்ப டிலேவாகிடுச்சு, அதனால தான் நானும் ஜிம்னு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு டிஎஸ்ஸாக வருது. நீங்கள் அப்படியே போய்ட்டு எங்கே ஹக் பண்ணிக்கிறீங்க. நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? ஏன்டா இப்படி பண்ணுற? ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, நான் கொஞ்சம் அழகாக இருந்திருப்பேன்ல பாரு அப்படின்னு. பார்த்தா நீங்கள் ஒயிட் கலர் பாடிக்கான் தானே போட்டிருப்பீங்க. அப்படி நீங்கள் ஒரு மாதிரி லைக் வெட்டிங் செட்டில் தான் இருக்கீங்க, இப்போவே அழகாக தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோபி தான் என்னப்பா ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை விரிக்கிறாரு. ஓ ஆமேன் ஆமேன். கிம் டேயான் ஆகிய நீங்கள் லீ வயனை உங்களோட மனப்பூர்வமான மனைவியாக ஏற்றுக்கொள்ள சம்மதம். லீ வயனாகிய நீங்கள் கிம் டேயாங்கை உங்களோட மனப்பூர்வமான புருஷனாக ஏற்றுக்கொள்ள சம்மதமா? நீங்கள் ஒரு மாதிரி டிஎஸில் பார்த்துட்டு எஸ் அப்படின்னு சொல்ல அங்கே எல்லோரும் ஒரு மாதிரி வாவ் 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 அப்படின்னு கத்துறாங்கடா. நம்ம ரியா வந்துட்டு அப்படியே ஜிமின் பக்கத்தில் நின்றுட்டு அப்படியே ஜிமினோட இடுப்பு கிள்றாங்க. அப்படின்ற மாதிரியா வந்துட்டு அப்படியே ஜிம்மினை ஹக் பண்ணிக்க, ஜிம்மின் ரியாவை ஹக் பண்ணிக்க. இங்கே கீழே வந்து ஸ்ரேயா வந்துட்டு அப்படியே ஜேகே பக்கத்தில் நிற்கிறாங்க. ஜேகே அப்படியே எங்கேயோ பார்த்துட்டு தோல் மேலே கை போட்டு இழுத்துக்கிறாரு. அப்படியே ஒரு ஹாப்பியாக இருக்குது இல்லைங்களா? சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஆல்ரெடி ரிங் போட்டிருப்பீங்களாடா, அதை கழட்டு போகிறீங்க. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்ல, இல்லை ரிங்கை மாற்றணும். என்ன ரியா சொல்லி கொடுக்கலையா? சாரி டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரியா அவளோட பர்ஸை திறந்து 2 ரிங் எடுத்தா. அது 2 ஒரு ரொம்ப ப்ளைனான ரிங் தான், பட் அதில் ஒரே ஒரு சிம்பிள் தான் இருக்கும். உங்களோட ரிங்கில் எம்ஆர்எஸ்ன்னு இருக்கும், டேங்கோட ரிங்கில் எம்ஆர் அப்படின்னு இருக்கும். இதை 2 பேரும் அப்படியே மாற்றிக்கிறீங்க. இப்போ அவ்வளோதான். ஹோபி வந்துட்டு யூ மேக் கிஸ் த பிரைட் அப்படின்னு சொல்ல டேங்க அப்படியே வந்து ஒரு மாதிரி உங்களை எப்படின்னா லைக் உங்களை இப்படி எடுத்து அவரோட சைடில் லீன் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணுறாடா. அப்படியே உங்களோட லெக்கெல்லாம் வந்துட்டு அவங்களோட ஹிப் கிட்ட தான் இருக்குது, அவங்களோட ஹேண்ட் அவங்களோட சீக்ஸில் இருக்குது. எல்லோரும் வா வா அப்படின்னு கத்துறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஒரு ரூம் தான்டா. நம்மகிட்ட அவங்கள தூக்கிட்டு இருக்காரு.
என்ன விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல. இப்படி அவங்க அப்படியே எட்டி பார்த்துட்டு, எல்லாரும் கொஞ்சம் இன்றைக்கி வீட்டை விட்டு வெளியே போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இன்றைக்கி எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு சொல்ல. ஜிமின் வந்துட்டு, அச்சோ மானத்தை வாங்கினா வாங்க வாங்க நம்ம எல்லாம் வந்து ஜேகேயோட வீடு பக்கத்து ரோலுக்கு நடந்தே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பத்தையும் நம்ம டேங்க துரத்தி விட்ருப்பாரு. நீங்களா என்ன டேங் என்ன மாமா பண்ணுறேன் அப்படின்ட்டு யாரு நான் ஒட்டி டேங்கன்னு சொன்னேன் போட்டுருவேன். ஒழுங்கு மாதிரியே மாமான்னு கூப்பிடு. மாமான்னு கூப்பிட முடியாது. அப்புறம் என்னங்க மாமா விட கிக்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டேங்களை ஷேக் பண்ணிட்டு அங்கே டேங்களோட ரூம் தானடா நீங்கள் ஸ்டே பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த ரூம்க்கே கூட்டிகிட்டு போகிறாரு. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ரூம். ஃபுல்லாக ஒரு மாதிரி ப்ளூ கலரில் டெக்கரேட் ஆகிருக்கும்டா. பிங்க் கலரில் ரோசஸ் போட்டு அந்த லைட்டெல்லாம் ரொம்ப ப்ளூயிஷ் கலராக தாண்டா இருக்கும். இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடமே. இப்போ டேங் அப்படியே வந்துட்டு உங்களை பெட்டில் போடுறாருடா. நீங்களா என்ன என்ன பண்ணுற என்ன பண்ண என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ மை டியர் செல்லக்குட்டீஸ், இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ஹெட்செட் கண்டிப்பாக போட்டுருங்க. இல்லைனா அப்புறம் உங்கள் வீட்டில் தொடப்ப கட்டாடி சீமாரடி செருப்படி இதெல்லாம் வந்துச்சுன்னா அக்கா பொறுப்பு இல்லைடா. இப்போயே சொல்லிட்டேன் அக்கா பொறுப்பு இல்லை. என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லடாங்க. அப்படியே அவனை கூட்டிகிட்டு போய் இந்த பெட்டில் படுக்க வைக்கிறாருடா. அப்போது டேங்க பார்த்தா அவர் ஃபேஸ் அவ்வளோ ஒரு மாதிரி ரெட்டாக இருக்குது. அப்படியே அவர் டையை லூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஏன்னா இந்த டையை கழட்டுறி டையவா கழட்டு. அப்போது நீங்கள் அப்படியே டேங்க பொறுமையாக அந்த டையை கழட்டிகிட்டே இருக்கீங்க. டேங்க பார்க்குறாரு. நாளைக்கு கழட்டிடுவியா? என்ன அவசரம் உனக்கு? 3 வருஷம் அவசரப்பட்டு தான் இருந்தேன். 3 வருஷமா? ஒரு 20 வருஷம் வெயிட் பண்ணியிருப்பாடி. 25 வருஷமா வெயிட் பண்ணிட்டேன்டி. எப்படி 25 வருஷம்? பிறந்ததுலேருந்து. நீ பிறக்கும் போது தான் நான் பிறக்கவே இல்லையே. ஆமால கணக்கில் கொஞ்சம் வீக்கு, அதுவும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவங்க ரொம்ப ஆசையாக கிஸ் பண்ணுறாடா. அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவர் வந்து உங்களோட பாடிகான் ட்ரெஸ், அதாவது உங்கள் தைஸ் கிட்ட தான் அவர் கை போகுது. அப்படியே கீழேருந்து உங்களோட ட்ரெஸ்ஸை அப்படியே சுருட்டிகிட்டே வந்து அப்படியே அதை ரிமூவ் பண்ணுறாரு. இருக்கா மாமா மாமான்னு கூப்பிடுறே மாமா அப்படி அப்போது அப்படியே உங்களோட நெக்கை கிஸ் பண்ணி அப்படியே கீழே வரடா. அப்படியே இப்போ அப்படியே ஒரு 3 hours கழிச்சு பார்த்தா முடியல பொறுமையா போ. ஆமா பொறுமை. ஐயோ முடியல. ஐயோ இந்த ஜந்து கிட்ட என்ன காப்பாத்துங்களே. அப்போ அப்படியே அவங்க லிஃப்ட் பண்ணி அவரோட லேப்பில் உட்கார வச்சுக்கிறாருடா. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு போதும் எனக்கு என்ன போதும் போடா வலிக்குது மாமா. வலிக்குதா? வலிக்குதா உனக்கு? இப்போதான் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னமோ யாரோ ஒருத்தங்க இப்படி தான் சவுண்ட் போட்டிருந்தாங்க. டேங் மாமா கொஞ்சம் இப்போ அதெல்லாம் உன்னை யார் இங்கே கேட்டா? கமெண்ட்டே இருக்க மாட்டியா? இல்லை நானும் பார்த்துட்டே இருக்கேன். கமெண்ட்டே இருக்க மாட்டியா நீ? என் ட்ரெஸ்ஸை கொடு. எதுக்குடி ட்ரெஸ்ஸை கொடுமாம்மா. எல்லாம் உனக்கு விளையாடுத்தனமாக ஆகிப்போச்சு. புருஷன்டி நான் எல்லாம் முடிஞ்சிச்சில, அப்புறம் எதுக்கு ட்ரெஸ்ஸு? இருந்தாலும் எனக்கு ட்ரெஸ் வேணும். இப்போ நீ கொடுக்க புரியலை? சரி கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குற மாதிரி போயிட்டு கொடுக்காமலே உங்களை ஹக் பண்ணிக்கிறாருடா. நீங்களே அவர் மாதிரி அப்படின்னு ஒரு மாதிரி அவரோட செஸ்ட்டில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அப்படியே வார்மாக படுத்துட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே அவங்க பார்த்தா அவர் அப்படியே ஒரு மாதிரி தூக்கத்திலே இருக்கார். பொறுக்கி மாமா தூங்கிட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்கள் மேலேயே படுத்துடுறாருடா. வெயிட்டாக இருக்க. அப்போது நீங்கள் அவங்களோட ஃபேஸை பார்த்தா அவ்வளோ அப்படியே ஒரு குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு குழந்த மாதிரி தூங்குறான் பாரு அப்படின்னு சொல்லி
அவள் ஹேரை அப்படியே பேட் பண்ணி கொடுக்குறீங்கடா. நீங்கள் அப்படியே டேங்கோ நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. இப்போது டேங்கோ அம்மா ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரோட ஹெட் உங்கள் செஸ்ட் மேலே தாண்டா இருக்கும். அப்படியே அவங்க கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூங்குறாரு. நான் இந்த போனஸ் பாட்டை இதோடு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கடா. ஐ ஹோப் எல்லாத்துக்கும் எஃப்எஃப் பிடிக்கும், பிடிக்காமலே யாருக்கும் இருக்காது. அண்ட் லவ் யூ ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் ஓகேடா, இதோட இதை முடிச்சுக்கிறேன். இனி உங்களுக்கு ஏதாச்சும் ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லை ரெக்வெஸ்ட் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், நான் போடுறேன். சீக்கிரமாகவே நம்ம பிரின்சஸோட எஃப்எஃப்பும் நம்ம ப்ரொஃபஸரோட எஃப்எஃப்பும் முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நம்ம டேங்கோட ஃபுல் சீரீஸ் ஒன்று வரும், ஜிமினோட சீரீஸ் வரும், அப்புறம் இல்லை நம்ஜூனோட சீரீஸ் வரும், இல்லை ஹோபி சீரீஸ் வரும். ஓகேவாடா, பாய், லவ் யூ கைஸ், பாய் மசல் குட்டீஸ்.